அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ நாள். வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட தோஷங்களும் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போகக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்முடைய வீட்டில் என்னென்னைக்குமே நல்லபடியாக செல்வம் சேரணும், நல்ல குறைவில்லாத செல்வம், சந்தோஷம், இது எல்லாம் சேருவதற்கு நாம் கட்டாயம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு மாலையில் வரக்கூடிய சூரிய அஸ்தமன வேலை, அதாவது கரெக்டாக 3:45 நாழிகை, அதாவது 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கொண்ட மிக அற்புதமான ஒரு நேரம். நமக்கு டெய்லி இந்த நித்திய பிரதோஷ வேலை வருது. இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்யணுங்கிறது தான் விதி. ஆனால் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறதற்கான வாய்ப்புகள் வரதில்லை. அதனால தான் மாதத்துக்கு 2 முறை வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளை நம்ம வழிபடுறோம். அதிலும் குறிப்பாக இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த சனி மகா பிரதோஷத்துக்கு கூடுதலான விசேஷம். எல்லா நாளும் நமக்கு வழிபட முடியாதவங்க கூட இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு போய் நம்ம வழிபட்டோன்னா நமக்கு ஆண்டு முழுவதுமே நமக்கு சிவ பூஜை, அதாவது இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனை போய் வழிபட்டதற்கான பலன், அந்த புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நாளுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். எதற்காக இந்த மகா பிரதோஷத்துக்கு இவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் முதல்ல பிரதோஷ வேளையில் தான் ஆனந்த நடனம் விட்டாராம். அப்போ எல்லா தேவர்களும் ஈசனும் சந்நிதியில் அந்த கூடி இருந்து அந்த சிவபெருமானை பார்த்து வழிபாடு பண்ணாங்க. அதனால் அந்த ஒரு நாளுங்கிறதுனால தான் அந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வரங்கள் நமக்கு வேணுமோ அந்த வரங்கள் அப்படியே கிடைக்கும். ஏன்னா ஈசன் ரொம்ப மகிழ்ச்சியில் சந்தோஷமாக அந்த ஆனந்த தாண்டவம் விட்ட ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள், நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் காரிய தடைகள் நீங்கிறதுக்கு, கடன் சேர்ந்து செல்வங்கள் செய்கிறதுக்கு, பகைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத பகையெல்லாம் அழிந்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த மகா பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சிவாலய தரிசனம் போயிட்டு வரதுங்கிறது விசேஷம். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு இன்றைக்கி போய் நீங்கள் போய் சிவனை போய் பார்த்துட்டு வந்தாலே போதுங்கிறாங்க. அதுவும் எப்பயுமே தவறாமல் நிறைய பேர் சிவனை பார்க்குறோன்னு சொல்லிட்டு சிவனை அப்படி முந்தி அடித்து முன்னாடி போய் நின்று பார்ப்பாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். பிரதோஷ நாளைக்கு குறிப்பாக நந்தியோட அந்த 2 கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்புகள் வழியாக நீங்கள் சிவலிங்கமோ அந்த நம்ம கோவிலில் நீங்கள் கரெக்டாக அந்த 2 கொம்புக்கு நடுவில் அந்த சிவபெருமானை மட்டும் நீங்கள் அன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் கிடைக்குங்கிறாங்க. அதே நேரம் கோவிலுக்கு போகிறப்ப குறைந்தபட்சம் கையில் ஏதாவது ஒரு பூக்கள், வில்வ இலைகள், இதை கண்டிப்பாக போகணும். ஏன்னா ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு ஒரு பெரியவர்களுடைய ஒரு வாக்கே இருக்குது. பக்தியோட ஒரே ஒரு வில்வ இலையை நீங்கள் சமர்ப்பித்தாலே போதும், ஈசன் நீங்கள் கேட்கும் வரங்களை உடனுக்குடனே தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. வாய்ப்பு இருக்குங்கிறவங்க நந்திக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கான உரிய பொருட்கள் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். பசும்பால்ங்கிறது ரொம்ப விசேஷம். நெய், தேன், சந்தனம், இது மாதிரியான விசேஷமான பொருட்கள் நம்ம கொடுத்தா குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் தவறாமல் நம்ம சிவபுராணம் இன்றைக்கி பாராயணம் பண்ணுறது நமக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா மற்ற நாட்களில் நம்ம இது மாதிரி சொன்னதே இல்லை. சிவபுராணம்ங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் இந்த மகா பிரதோஷ நாளில் இன்றைக்கி ஒரு தடவை சிவபுராணம் யார் ஒருத்தங்க பாராயணம் பண்ணுறீங்களோ அது பல 100 முறை பாராயணம் செய்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நிச்சயமாக சிவபுராணம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அப்படி படிக்க தெரிலமா, ரொம்ப பெருசாக இருக்குங்கிறவங்க நமக்கு யூடியூப்லேயோ கூகுளையோ நீங்கள் போட்டு விட்டாலே அந்த பாடல்கள் ஓடும் பார்த்தீங்களா, அதை இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரதோஷ வேளையில் நம்ம கோவிலில் இந்த பூஜைகள் பண்ணுறப்ப இந்த சோமசுக்த பிரதட்சணம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த பிரதோஷத்துக்கு மிக முக்கியமான ஒரு விசேஷங்களே. அதாவது நந்திக்கு பின்னாடி இருந்து சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரதட்சணமாக அந்த கோமுகி வரைக்கும் நம்ம வலம் வரணும். அதுக்கப்புறம் கோமுகிக்கு நம்ம கடக்காமல் திருப்பி இடமிருந்து வலமாக சுற்றி வரணும். இப்படி சிவநாமத்தை சொல்லியபடி நம்ம வலம் இந்த சோமசுக்த அந்த வளத்தை நம்ம யார் ஒருத்தங்க செஞ்சு நம்ம வேண்டிக்கிட்டோமோ, நம்ம மனசில் என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் நீங்கும். அதனால் சிரமம் பார்க்காம இன்றைக்கி அந்த சோமசுக்த பிரதட்சணம் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க. இப்போ எங்களுக்கு கோவிலுக்கே போக முடியல, அப்படி வாய்ப்பே இல்லைம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் நம்ம ஒரு தீபம் மட்டும் இந்த 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு உள்ள அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சிவபுராணமும் கோளறு பதிகமும் நம்ம பாராயணம் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு நிறைஞ்ச செல்வம், உணவுக்கு என்றைக்குமே பஞ்சமே இருக்காதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது தரித்திரங்கள் கஷ்டங்கள் நமக்கு வாழ்க்கையில் அண்டவே அண்டாது அப்படின்னு நமக்கு ஒரு ஐதீகம். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம குறிப்பாக செய்யவே கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதோஷ வேளையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த நேரத்தில் வீட்டில் நம்ம தூங்கவே கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு நமக்கு எப்படி தூக்கம் கண்ணசைச்சாலும் அந்த நேரத்தில் இன்றைக்கி மட்டும் தூங்கிடக்கூடாது. ராத்திரி வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் கூட இந்த வேலையில் நம்ம விழித்திருக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அப்படி விழித்திருந்து மனசில் ஆத்மார்த்தமாக சிவ தியானம் பண்ணாலே நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் பண்ணுறாங்க. நம்மளால் வழிபாடுகள் பண்ண முடியல, நமக்கு ஸ்லோகங்கள் சொல்ல முடியல, கோவிலுக்கு போக முடியல, அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன ஒரு பழக்கங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் நம்ம வேறு ஏதாவது ஒரு அசைவ உணவுகள் சாப்பிட்றது, வேறு ஏதாவது தீய பழக்கங்கள் பண்ணுறது, தீய சொற்களை பேசுகிறது, அது மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த சனி மகா பிரதோஷனால் நிச்சயமாக தவிர்க்கணுங்க. ஏன்னா அந்த சனிக்கிழமைங்கிறதே நமக்கு சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம சிவனை வழிபட்டாலே போதும், நமக்கு சனி பகவானுடைய அந்த அருட்பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு 7:30 சனி, கண்டக சனி, அந்த மாதிரியான ஒரு அந்த சனி தோஷங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நிவர்த்தியாகும். இந்த எளிய முறைகளை இன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் இந்த சனி மகா பிரதோஷனால் நம்ம பண்ணால் குடும்பத்துக்கு பலவிதமான செல்வங்கள், நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்க. நமக்கு இன்றைக்கி வீட்டில் அந்த பூஜையில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய ரொம்ப அற்புதமான ஒரு சிவநாமம், ஒருவரி மந்திரம், சிவ சிவ சிவாய நமக, சிவ சிவ சிவாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே 108 முறையோ இல்லை அதற்கு மேலே உங்களால் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். நமக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கர்மாக்களும் அந்த கர்ம வினைகளும் நமக்கு நிச்சயமாக தீர்ந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது அனைத்தையும் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம். இது வேணும் அது வேணும், மனசுக்குள்ளே இந்த ஆசை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் சிவபெருமானே உங்களுக்கு வாரி வழங்குவார். இந்த ஒரு பதிவு கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.